வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் கெட்டியா புடிச்சுக்கடி, நான் உன்னை திட்டதெல்லாம் நினைச்சு பழி வாங்கிடாத. ஏய் கெட்டிமா புடிடி. ஐயோ ஏய் ஒழுங்கா புடிடி, கீழ கீது உளுந்து தொலைய போறேன். வயசான காலத்துல ஏதாவது ஆயிர போகுது. சரி சரி பாத்து பத்திரமா புடி. ஏய் திவ்யா, என் மேல இருக்கிற பழைய கோவத்துல விட்டுறாத, கெட்டியமா புடிச்சுக்கணும். புடிடி. ஆஹா, இது எனக்கு தோணவே இல்லையே. அப்ப விட்டுறவா? புடிடி. கெட்டியமா புடி. தள்ளி விட்டு பண்ணிடாதடி, அப்படி எல்லாம் பண்ணிடாத. பயப்படாத பயப்படாத, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். சரி, அப்படி என்னதான் எடுக்கிற? இருடி சொல்றேன். புடி புடி, நல்லா பிடிச்சுக்கோ. இதுக்கு தாண்டி மேலே ஏறின. என்ன பாட்டி இது? அலாவுதீன் விளக்கா? தேய்ச்சா பூதம் வருமா? இந்த தேய்ச்சிட்டு இருக்க? அதானே, இந்த காலத்து பசங்களுக்கு பிளாஸ்டிக் குடம்னா என்னன்னு தெரியாது. இது வெங்கல பானைன்னு என்ன தெரியவா போகுது? மதி, இத தேய்ச்சா பூதம் வராது, பழைய சந்தோஷமும் பழைய நினைவுகளும் வரும்டி. இது ஏன் தலை பொங்கலுக்கு ஏன் அம்மா எனக்கு சீரா கொடுத்தது. அது சரி பாட்டி, இவ்ளோ பழைய பாத்திரத்தை இப்ப எதுக்கு எடுத்த? எல்லாம் காரணமாதான். அதான் என்ன? பொங்கல் வருது இல்ல, அதுக்கு தான். அதுக்கு எதுக்கு இது எடுக்கிற? ஆர்டர் பண்ணா போதும்ல. அதானே, உங்களுக்கெல்லாம் பொங்கலை பத்தி என்ன தெரியும்? அது வெறும் ஸ்வீட்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? வேற என்ன இருக்கு? அன்னைக்கு லீவ் விடுவாங்க, புது படம் ரிலீஸ் ஆகும், புது துணி போடுவோம், அவ்வளவுதானே. உலகத்துல இருக்கிற எல்லா உசுறுகளுக்கும் முதன்மை கடவுள் சூரியன். அவருக்கு நன்றி சொல்ற விதமாதான் இந்த பொங்கல். அன்னைக்கு விவசாயிகள்லாம் தன்னோட நிலத்துல விளைஞ்ச நெல்ல சூரியனுக்கு படையல் வச்சு நன்றி சொல்லுவாங்க. ரெண்டாவது நாள் விவசாயிகளுக்கு தோழனா இருக்கிற மாடுகளுக்கு நன்றி சொல்லதான் மாட்டு பொங்கல். மூணாவது நாள் வருஷம் முழுக்க உழைச்ச மனுஷ மக்க சொந்த பந்தங்கள்லாம் ஒண்ணு கூடி தங்களோட பாசத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக கொண்டாடுறது தான் காணும் பொங்கல். சொல்ல போனா அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு பாக்குற மேட்ரிமோனியாவே அந்த காணும் பொங்கல் திருவிழா தான். இப்படி 3 நாளுமே விசேஷமா கொண்டாடுவோம். அப்படி சந்தோஷமா பண்டிகைகளை கொண்டாடின காலம்லாம் இப்ப மலையேறி போச்சு. கொலவை போட்டு பொங்கல் வச்ச காலமெல்லாம் போய் குக்கர்ல பொங்கலை வச்சு விசில எண்ணிட்டு ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு அந்த நாளை கடந்து நம்ம எல்லாம் போய்கிட்டே இருக்கோம். பாட்டி, நீ சொல்றது கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. இது நம்ம கொண்டாடினா எப்படி இருக்கும்? அதுவும் வினோதினி அம்மாவோட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்னா கொண்டாடினா எப்படி இருக்கும்? ஆமா பாட்டி, வாசு அப்பாவோட நம்ம சேர்ந்து கொண்டாடினா சூப்பரா இருக்கும்ல. இத நீ வாயால சொல்லணும் தானே. பரல் மேல இருக்கிற பழைய பாத்திரத்தை தூசி தட்டி எடுத்திருக்க. என்ன பாட்டி யோசிக்கிற? அது இல்ல, நல்லாதான் இருக்கும். ஆனா ஆனா என்ன? இல்லடி, இதுக்கு உங்க அப்பனும் வினோதினியும் ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அதான் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு அம்மாவும் வாசு அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல. அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்னா தானே கொண்டாடணும். அதானே, அவங்கதான் ஒத்துக்கிட்டாங்கல்ல. பசங்களா, இந்த பொங்கலை நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிறப்பா கொண்டாடணும். ஓகேயா? ஓகே பாட்டி. டபுள் ஓகே. ஓகே. ஏ